ஆதவர்ஜுனா சொல்றாரு நாங்க கேட்கலன்றாரு. இல்ல அவர் கேட்கலன்னு சொல்றாரு, ஆனா அது டிவி கேட்க கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி இல்ல அவங்க நீதிமன்றமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நாங்க கேட்டது வந்து நாங்க சிபிஐ விசாரணையே கேட்கல, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு தான் கேட்கிறோம் அப்படின்போது அவங்க சிபிஐ விசாரிக்கிட்டோம். அந்த சிபிஐ விசாரிப்பதை மந்த்லி ஒன்ஸ் இந்த குழு கிட்ட நீதிபதி கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய வெற்றி தான். நாங்க ஒண்ணு நினைச்சா 2 மடங்கா வந்து உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அவர் திரும்ப சொல்றது என்னன்னா, எங்களை வந்து போலீஸ் கரூருக்குள்ள போனப்போ அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆதவர்ஜுனா சொல்றது அந்த வரவேற்புலாம் பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டோம். குறிப்பா நான் 90% போலீஸ் எல்லாம் ஏன்னா வந்து நான் பெரம்பலூர்ல வந்து எஸ்பி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்தாரு, வந்து கரெக்டா அவர் வந்து கைட் பண்ணாரு. இங்க பாத்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு கூட்டு போனாங்க, அதே வாங்க வாங்கன்னு கூட்டு போனவங்க தான் தடி அடி நடத்தினாங்க. ஒரு கட்டத்தில் நாங்க தப்பிச்சு ஓடிட்டோம், தலைமறை ஆயிட்டோம், கரூரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம், அங்கங்க வண்டியெல்லாம் இறக்கி விட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அங்க அந்த எல்லைக்குள்ளதான் நாங்க இருந்தோம். எங்க செல்போன்லாம் இயங்கப்பட்டது. நாங்க திரும்ப வந்து பார்க்கலான் போது மறுபடியும் போலீஸே தான் வந்து நீங்க வரக்கூடாது, வந்தா மறுபடியும் பிரச்சனை ஆகும்னு சொல்லும் பொழுதுதான் நாங்க எங்க தலைவர் எல்லாம் கிளம்பி போயிட்டோம்.